யா ஹுசைன், பெருமானாரின் பேரரே, அலி ஃபாத்திமாவின் ஆருயிர் செல்வமே, எங்கள் உயிரே இமாம் ஹுசைனே, இன்றுதானே நாங்கள் உங்களை இழந்தோம். ஆஷூராவின் வலி எங்கள் ஆயுளுக்கும் மறக்குமா இமாமே? அன்று என்ன செய்தீர்கள்? முஹம்மது நபியின் மார்க்கத்தை பாதுகாக்க, முழு உலகிலும் நீதியை நிலைநாட்ட, நியாயமான ஆட்சியை ஏற்படுத்த நீங்கள் புறப்பட்டு சென்றீர்கள். யா ஹுசைன், கயவர்கள் உங்கள் கருத்துக்களை கேட்கவில்லை. அந்த வம்பர்கள் உங்கள் வார்த்தைகளை மதிக்கவில்லை. அந்த நாளை நினைக்க நினைக்க கவலைகள் எங்களை கொல்கின்றன, கண்ணீர் துளிகள் பெருக்கெடுக்கின்றன. ஆஷூராவின் வலி எங்கள் ஆயுளுக்கும் மறக்குமா இமாமே? யா ஹுசைன், கர்பலாவின் காட்சிகள் எங்கள் கண்ணீரில் மிதக்கின்றன. அந்த மடையர்களை நீங்கள் மார்க்கத்தின் பால் அழைத்தீர்கள். அந்த சண்டாளர்களை நீங்கள் சத்தியத்தின் பால் அழைத்தீர்கள். நீங்கள் சுவர்க்கத்தின் தலைவர். அந்த கயவர்களுக்கும் ஒரு கண்ணியமான வாழ்வை சுவர்க்கத்தில் அமைத்து கொடுக்க நீங்கள் துடித்தீர்கள். அந்த கயவர்கள், அந்த நயவஞ்சகர்கள் உங்களை நம்பவில்லை. நாலா புறத்திலும் சூழ்ந்து உங்களை நசுக்க முயன்றார்கள். தரங்கட்ட முறையிலே உங்களை தாக்கி அழிக்க வந்தார்கள். அன்று நடந்த கொடுமை இன்று வரையும் வலிக்கிறது இமாமே. அன்று நடந்த கொடுமை இன்று வரையும் வலிக்கிறது இமாமே. எங்கள் இதயத்தில் இன்று வரையும் வலிக்கிறது இமாமே. அகில உலகுக்கும் அருளாக வந்த அருமை நபியின் குடும்பம் கலங்கி பரிதவித்து நிற்கும் அந்த காட்சி எங்கள் கண்களை குளமாக்குகிறது இமாமே. பச்சிளம் பாலகர்கள், பாவமறியா சிறுவர்கள், பண்பான இளைஞர்கள் என ஒவ்வொருவரும் உங்கள் கண் முன்னே உயிர் துறக்கும் அந்த காட்சி எங்கள் இளகிய உள்ளத்தில் இரும்பை காய்ச்சி அழுத்துகிறது இமாமே. யா ஹுசைன், அன்னை ஜைனபை பார்க்கின்றோம். தம் குடும்பத்துக்கு நடக்கும் கொடுமைகளை பார்த்து தவித்து பரிதவித்து தாங்க முடியாமல் ஏங்கி கலங்கி விம்மி வடித்து கண்ணீர் வடித்து கதறி எழும் அன்னை ஜைனபை பார்க்கின்றோம். அவரது கண்களில் இருந்து ஆறாக பெருக்கெடுத்து ஓடுவது கண்ணீர் அல்ல இமாமே, கண்ணீர் அல்ல, கண்மணி ஃபாத்திமாவின் தாய்ப்பால். எங்கே அபுல் ஃபதுல் அப்பாஸ், இமாம் அலியின் இளைய சிங்கம், இமாம் ஹுசைனின் வீர தளபதி, கர்பலாவின் காவிய நாயகன் அபுல் ஃபதுல் அப்பாஸ் எங்கே? தண்ணீர் கொண்டு வரச் சென்ற தளபதி, மோமின்களின் உள்ளங்களுக்கெல்லாம் அதிபதி, முகம் முழுக்க இரத்தம் வழிந்தோட சுடு மணலில் சோர்ந்து கிடக்கிறார். அன்பு தம்பியை அள்ளி அணைத்து ஆறத் தழுவுகிறீர்கள் இமாமே. தலையிலிருந்து வழிந்து வரும் இரத்தம் அவரது கண்களை மறைக்கின்றன. அதை துடைக்க முடியாமல் துண்டிக்கப்பட்டுள்ளன அவரது இரு கைகளும். சிரமப்பட்டு அவர் கேட்கிறார், இமாமே, உங்கள் முகம் பார்க்க இறுதியாக ஒரு சந்தர்ப்பம் தாருங்கள். உங்கள் கைகளால் என் கண்களில் உள்ள உதிரத்தை துடைத்து விடுங்கள். உங்கள் அழகு முகம் பார்த்து கொண்டே இரத்தம் வழிந்த முகத்தோடு இரு கைகளுமற்ற உடலோடு அங்கமெல்லாம் விட்டு காயங்களோடு அமைதி அடையும் அப்பாஸை பார்த்து உங்கள் கண்களில் இருந்து உதிரம் கசிந்துருகுவதை பார்க்கிறோம் இமாமே. யா ஹுசைன், நீங்கள் துடித்து போகிறீர்கள். ஆறாத சோகம், அடங்காத தாகம், போர் மேகம் சூழ்ந்து உங்கள் பொன்னுடல் பொத்தல் போடப்படுகிறதே இமாமே. உங்கள் முகத்தில் தெரிகிறதே கவலை. கொலையுண்டு விழும் உங்கள் இளைஞர்களை, கோரப்பிடியில் சிக்கிய உங்கள் பெண்களை, சொட்டு தண்ணீருமின்றி தவிக்கும் உங்கள் பிள்ளைகளை, சுடு மணலில் புரளும் ஷஹீதுகளின் உடல்களை பார்க்க பார்க்க வாசம் மிகைத்து கவலை வெடித்து கண்ணீர் வடிக்கிறீர்களே இமாமே. 14 நூற்றாண்டுகள் தள்ளி நிற்கும் இந்த பாவிகள் எங்களால் என்ன செய்ய முடியும்? ஆஷூராவின் வலி எங்கள் ஆயுளுக்கும் மறக்குமா இமாமே? உங்களுக்கு ஒரு சிறு வலி என்றால் கூட உத்தம நபி அவர்கள் தாங்கிக் கொள்ள மாட்டார்கள். உங்களுக்கு ஒரு சிறு வலி என்றால் கூட உத்தம நபி அவர்கள் தாங்கிக் கொள்ள மாட்டார்கள். ஆனால் இன்று எவ்வளவு பெரிய காயங்கள், எவ்வளவு கடுமையான வலிகள், எப்படி தாங்கிக் கொண்டீர்கள் இமாமே?
உங்களுக்கு எந்த அடியும் பட்டுவிடக் கூடாது, எந்த வலியும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை தம் தோளில் சுமந்து திரிவார்கள், தம் மடியில் அரவணைத்து வைத்துக் கொள்வார்கள். எப்போதும் முத்தமிட்டு முகம் மலர்வார்கள். என் செல்வம் என்பார்கள், என் சுவாசம் என்பார்கள், என் வாழ்க்கை என்பார்கள். அண்ணல் நபி அவர்கள் பொத்தி வளர்த்த உங்கள் பொன்னுடல், அன்னை ஃபாத்திமா அவர்கள் ஆறத் தழுவி வளர்த்த உங்கள் மென்னுடல் இந்த வம்பர்களின் வாட்களுக்கும் இந்த ஈனர்களின் ஈட்டிகளுக்கும் இரையாகி போவதா இமாமே? அந்த உமையா சண்டாளர்கள் உங்களை அம்புகளால் துளைத்தார்கள், முதுகிலே வெட்டினார்கள், நெஞ்சிலே அடித்தார்கள், வாட்களை வீசி வக்கிரம் புரிந்தார்கள். உங்கள் உடல் தளர்ந்தது, கண்கள் சோர்ந்தன, கால்கள் துவண்டன. நீங்கள் கீழே விழுந்த போது ஒரு தாயை போல இந்த பூமி உங்களை தாங்கிக் கொண்டது இமாமே. அநியாயக்காரர்களுக்கு அப்போதும் அடங்கவில்லை வெறி. உங்கள் புனித கழுத்தின் மீது வைத்தார்கள் குரூர குறி. ஓங்கிய வேகத்தில் ஒரு கணவால் இறங்கிய போது உங்கள் கழுத்து பிளந்து தலை அறுந்து துண்டாகி விழுகிறதே இமாமே. இந்த கடூர காட்சியை காணக்கூடாதென்றா எங்களை இத்தனை நூற்றாண்டுகள் தள்ளி பிறக்க வைத்தாய் இறைவா? யா ஹுசைன், உங்கள் கழுத்தின் வழியாக பீறிட்டு பாயும் இரத்தம் இந்த காய்ந்த பாலை நிலத்தை இரத்த குளமாக்குகிறதே இமாமே. இரத்த வெறி பிடித்த ஹிந்தாவின் பிள்ளைகளுக்கு அப்போதும் கோபம் குறையவில்லை, குரூரம் தணியவில்லை. உடைகளை உருவி உங்களை நிர்வாணமாக்கினார்கள். குருதியில் தோய்ந்த உங்கள் புனித உடல் மீது குதிரைகளை ஓடவிட்டு சின்ன பின்னப்படுத்தினார்கள். சிதிலமாய் சிதைத்தார்கள், நசுக்கினார்கள். யா ஹுசைன், கர்பலா பாலைவனத்தில் கடுமையான சுடு மணலில் கழுத்திலே தலையில்லாமல் பரிதாபமான ஓர் அனாதையை போல படுத்து கிடக்கிறதே ஓர் உடல். அது நீங்களா இமாமே? இல்லை, அது உங்கள் பாட்டனார் எங்கள் பெருமானாரின் இன்னொரு உடல் இமாமே. 14 நூற்றாண்டுகள் தள்ளி நிற்கும் இந்த பாவிகளால் என்ன செய்ய முடியும் இமாமே? ஆஷூராவின் வலி எங்கள் ஆயுளுக்கும் மறக்குமா இமாமே?